நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 5வது நாளாக போராட்டம். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை திரும்ப பெற கோரி சார் என்ற பதாகைகளுடன் முழக்கு. நாடாளுமன்றத்தில் தமிழர் நலனையும் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் சங்கநாதம் என முழங்கியவர் வைகோ. பதவிக்காலம் முடிந்த எம்பிக்களை பாராட்டியும் புதிய எம்பிக்களை வாழ்த்தியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் கமல்ஹாசன். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். திமுகவை சேர்ந்த வில்சன், ராஜாத்தி சல்மா, சிவலிங்கம் உள்ளிட்டோரும் எம்பியாக பதவியேற்பு. திமுக அரசுக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய பிரச்சாரம் முன்னெடுப்பு. திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி திருட்டுகளும் உருட்டுகளும் என்ற தலைப்பில் இபிஎஸ் பிரச்சாரம். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். நெல்லை மாணவர் சூரிய நாராயணன் முதலிடம், சேலம் மாணவர் அபினேஷ் நாகராஜ் 2ஆம் இடத்தையும், ஹர்திக் விஜயராஜா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். %7.5% இடஒதுக்கீட்டில் 4062 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. MBBS படிப்பில் சேர போலியான ஆவணங்கள் அளித்த 25 மாணவர்கள் தகுதி நீக்கப்பட்டதாக பேட்டி. மும்மொழி கொள்கையை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம் என மத்திய அரசு திடீர் பல்டி. எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என மக்களவையில் மத்திய இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி விளக்கம். ராஜஸ்தானில் அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து 5 மாணவிகள் பலி. இடிபாடுகளில் 40க்கும் மேற்பட்ட மாணவிகள் சிக்கியுள்ளதால் மீட்பு பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நகை கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் துணிகர கொள்ளை. ஸ்விக்கி, பிளிங்கிட் ஆடைகளை அணிந்து வந்து தங்கம், வைரம், வெள்ளி மற்றும் ரொக்க பணம் திருட்டு. மணிப்பூரில் அடுத்த 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நீட்டிப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. உச்சத்தில் இருந்த தங்கம் விலை 2வது நாளாக தடாலடியாக சரிவு. சவரனுக்கு ₹360 குறைந்து ஒரு சவரன் 73,680 விற்பனை. ஆட்சியில் எப்போதும் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேகமலை புலிகள் சரணாலய வனப்பகுதியில் காட்டுத்தீ. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் காட்டுத்தீ வேகமாக பரவுகிறது. ஒருநாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார் மாலத்தீவு அதிபர் மொய்சு.
ஒடிசாவில் மராத்தி மொழியில் பேச மறுத்த ஊழியர் மீது தாக்குதல், கன்னத்தில் அறைந்து மன்னிப்பு கேட்க வைத்த MNS கட்சி தொண்டர்கள். வடக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வடமேற்கு வங்கக்கடலில் மேற்கு வங்கம், வங்கதேச கடற்கரை பகுதிகளில் மையம்.